என்டிகே குமுறல்ஸ், டிஎம்கே கதறல்ஸ். கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. என்ன நடந்துச்சுன்னா, நம்ம என்டிகேவை சேர்ந்த இந்த வக்கீல் அண்ணாச்சி இருக்காருல, இங்க ஜெயிச்ச மாதிரி அங்கேயும் ஜெயிச்சு கல் அடிக்கலான்னு பார்த்தாரு. ஆனா அங்க இருந்த ஜட்ஜி சொல்லி அடிச்சுட்டா. அப்படி நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு ஜட்ஜ் என்ன சொன்னார்னா, கரூர்ல உயிரிழந்த குடும்பத்துக்கு யாரோ ஒருத்தவங்களுக்கு அரசாங்க வேலை கொடுக்குது, அதுல உனக்கு என்ன பிரச்சனை? அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. அது மட்டும் இல்லாம உன் மேல கொஞ்சம் அரசியல் வாட வீசுது அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாங்க ஐயா, நான் அந்த கட்சியை சார்ந்தவன் தான்ற மாதிரி இவர் சொல்ல, அதானே ஏன் நல்லது பண்ற விஷயத்துல எல்லாம் உங்களோட அரசியல் எடுத்து வந்து கலக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு வாட்டி அடிச்சு விட்டாரு. ஏன் இப்படி பாக்குறாரு? அண்ணன் இந்த கேஸ் அட்டன் பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடி பேசுற வீரவசனம் எல்லாம் இருக்கு பாருங்க. நின்னு அடிப்போம் உங்க சீமான் தம்பி. நின்னு அடிக்கிறீங்க. ஹைகோர்ட் அடி எப்படி இருந்துச்சு? அண்ணனோட குணத்தை பத்தி சொல்லணும்னா, டிவிகே அரசாங்கம் மக்களுக்குன்னு ஏதாவது நலத்திட்டங்கள் செய்ய போய் மக்களுக்கு நல்லது வந்துருச்சுன்னு வைங்க, அதை தடுக்கிறதுல கோடியில ஒருத்தரா ஓடி போய் நிக்கிற ஒரே ஆளி ஒருத்தர் தான். ரொம்ப புகழ்றீங்க. புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா? என்டிகேவோட குமரல்ஸ பார்த்தோமா, இப்ப டிஎம்கேவோட கதறல்ஸ பார்ப்போம். அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது நான் சொல்றேன். நம்ம பாரதி ஐயா இருக்காருல்ல, ஐயா நீங்க நினைக்கிற பாரதி ஐயா இல்ல, அவரு இலக்கணத்துல பேசுவாரு, இவரு கொஞ்சம் தலக்கணத்துல பேசுவாரு. அப்படி ஒரு மேடையில பேசும்போது மா சுப்பிரமணியன் இந்த ஏரியாக்கு எதுவும் பண்ணல, சாரி இந்த ஏரியாக்கு என்ன பண்ணல, ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தாரு. அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தவங்க ஓட்டு போட்டிருந்தாலே ஜெயிச்சிருப்பாரு. போட்டிங்களா ஐயா? உங்களுக்கு எல்லாம் நல்ல சாவு வருமா? நீங்க எல்லாம் எக்கேடா கெட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சாபம் விட்டுட்டு இருக்காரு. அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது நான் சொல்றேன். கதருங்க, இன்னும் 5 வருஷத்துக்கு கதறு 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 தான். இவங்க எல்லாம் பேசுறத கேட்கும் போது ஐயோ இவங்க பயங்கர டேஞ்சர் போல்தே அப்படிங்கிற மாதிரி பயமா தான் இருக்கு. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. டிஎம்கே தலைவர் ஸ்டாலின் அவர்களை தவிர பாக்கி யாரு கைக்கு மைக்கு கிடைச்சாலும் இந்த மக்கள் நீங்க நாசமா போயிருவீங்க, உங்களுக்கு நல்ல சாவே வராது, உங்க குடும்பத்துல யாருமே உருப்பட மாட்டாங்க, உங்க வீட்டுக்கு தண்ணி வருமா, உங்க வீட்டுல நல்லது ஏதாவது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி சாபம் தான் விட்டுட்டு இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல போய் வந்த நோயாளி அவன் சொந்தக்காரன் ஓட்டு போட்டு ஜெயிக்கும். அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது நான் சொல்றேன். இதுக்கு பேர் அரசியல் இல்லைங்க, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது நான் சொல்றேன். இங்க என்டிகேக்கும் சரி டிஎம்கேக்கும் சரி இருக்கிற காமனான விஷயம் என்ன தெரியுமா? இவங்களை ஜெயிக்க வைக்காத இந்த மக்கள் நல்லாவே இருந்துடக்கூடாது. எதிர்காலத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஐ வாண்ட் ரிவெஞ்ச். அப்புறம் வீடியோ பாக்குறவங்க என்ன இன்ஸ்டால மட்டும் இல்லாம யூடியூப்லயும் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். I'm a beggar boy. I'm a beggar boy. Rasa, you have to give me paisa. I'm a beggar boy.